எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் சமையல்காரன் உஷலமணி. வணக்கம் ஐயா. இவர்தான் என் வீட்டுக்காரர். ஓ, இந்த ஹோட்டலோட முதலாளி. உங்களை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு முகூர்த்த நாள் இல்லையா? முந்தின ஹோட்டல்ல திடீர்னு ஸ்வீட் செய்ய சொல்லிட்டா. அதான் சட்டு புட்டுன்னு செஞ்சுட்டு கிளம்பி வர செத்த லேட் ஆயிடுச்சு. நாளையில இருந்து கரெக்ட் ஆயிட்டுக்கு இருப்பேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன் பிரபு, இந்த உஸ்லமணி தான் புது மாஸ்டரோ? செய்யற எல்லாத்தையும் இவரே டேஸ்ட் பாக்குறேன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் காலி பண்றாரு போல இருக்கே. சரி, அப்ப வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆமா, இன்னைக்கு என்ன மெனு போட போறேன்? அது எல்லாமே என் வீட்டுக்காரர் சொல்லுவாரு. இந்த ஹோட்டலை பொறுத்தவரை சவுத் இந்தியன் ரெசிபி தான் முக்கியமானது. நீங்க அதுல என்னெல்லாம் செய்வீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். என்ன இப்படி கேட்டுட்டேன்? எனக்கு சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், சைனீஸ், தாய், மலாய்னு எல்லா ரெசிபியும் எனக்கு கத்துப்பிடிங்கோ. அதுவும் நம்ம ஊரு சவுத்துல பருப்பு சாதம், கீரை, கூட்டு, பொரியல், அப்பளம், ஊறுகாய், தயிர் பச்சடி, பொங்கல், இட்லி, வடை, சாம்பார்னு எல்லாமே என் கைப்பக்குவம் மணக்கும். வேணும்னா உங்க ஹோட்டல் அசோசியேஷன்ல கேட்டு பாருங்க, உசலமணி சமையல்னா எப்படின்னு. நீங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிடலாம்ல, அத மட்டும் நீங்க சொல்லுங்க. என்ன எதுக்கு கேக்குறேன்னா, சில பேர் சமைக்கிறத பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா சாப்பிட முடியாது, அதான் கேட்டேன். அதெல்லாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இல்லனா இத்தனை ஹோட்டல்ல நான் வேலை பார்க்க முடியுமா? இங்க பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் வேலை சுத்தமா இருக்கணும், சமையல் எப்பவும் டேஸ்டா இருக்கணும். அதுக்கு தான் நான் முன்னுரிமை கொடுப்பேன். காய்கறி எல்லாம் நல்லதா எடுத்து தான் பயன்படுத்தணும். ஏனோ தானோன்னு யாருக்கும் சமைச்சு போறோன்னு இல்லாம நம்ம வீட்டு குழந்தையும் அம்மாவும் சாப்பிட்றதுக்கு சமைச்சு கொடுக்குற மாதிரி கஸ்டமருக்கு சமைச்சு கொடுக்கணும். அவங்க திருப்தி தான் எனக்கு மகிழ்ச்சி. சரிங்களா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் இந்த ஹோட்டல்ல சமைக்கிறது தெரிஞ்சாலே போதும், அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் இங்கதான் வந்து சாப்பிடுவா. அதுக்கு நான் கேரண்டி. உங்களுக்கு நான் சமைச்சு தரேன், டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்க. நாளையில இருந்து வேலையை ஆரம்பிச்சிடலாம். சரி சரிங்க, அவர் சம்மதம் சொல்லிட்டாரு. நீங்க வாங்க, வந்து வேலைய ஆரம்பிங்க. சரி போங்க. சரிங்க. என்ன வேலு, நான் வந்தும் பார்க்காத மாதிரி நின்னா என்ன அர்த்தம்? நீங்க வாங்க, முதல்ல வந்து சாப்பிடுங்க. இல்லங்க, எனக்கு பசி இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேலு, உங்க முகம் வாடி இருக்கிறத பார்த்து அப்படியே போக சொல்றீங்களா? காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, முதல்ல சாப்பிடுங்க. இதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். வேணாங்க, நான் இப்படியே இருந்துக்கிறேன், அதான் எல்லாத்துக்கும் நல்லது. என்ன வேலு பேசுறீங்க? காலையில இருந்து ஒரு வாய் கூட சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? என்ன பிரச்சனையா இருந்தாலும் சாப்பாட்டுல கோவத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முதல்ல சாப்பிடுங்க. மனசுக்குள்ள 1000 கவலை இருக்கும்போது எப்படிங்க என்னால சாப்பிட முடியும்? வேண்டாங்க. வேலு, உங்க மனசு எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. அம்மா பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, என்னங்க நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? அத்தை எல்லாமே சரியா தான் சொல்லியிருக்காங்க. என்னதான் சொந்த பந்தமா இருந்தாலும் காசு பண்ணன்னு வரும்போது அவங்க நல்லதுக்கு தான் பேசுவாங்க. எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. வேலு, அம்மா உங்க மேல உள்ள கோவத்துல அப்படி பேசல, அந்த கீர்த்தி மேல உள்ள கோவத்துல தான் அப்படி பேசிட்டாங்க. உங்க மேல அவங்களுக்கு நிறைய மதிப்பு மரியாதையும் இருக்கு. உங்களை அவங்க பெத்த மகனா தான் பாக்குறாங்க. ஏதோ இப்படி நடக்க கூடாததெல்லாம் நடந்து நமக்குள்ளேயே சங்கடத்தை உண்டு பண்ணிருச்சு. நீங்க எப்படி இங்க வந்து வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி அம்மாவும் அங்க வருத்தப்பட்டு இருக்காங்க. ஏங்க, எதுக்கு நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? ஒரு நாள் நல்லா இருந்தா போதும், உடனே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. எப்படிங்க எல்லாத்தையுமே தாங்கிக்கிறது? என்னால சுத்தமா முடியலங்க. வேலு, காய் கடக்கிற மரத்துக்கு தான் கல்லடி படும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இதுவும். இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாத மனுஷன்னு யாரு இருக்கா சொல்லுங்க? எல்லாரும் தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா எல்லாமே சரியாயிடுமா? நீங்க சொல்ற பிரச்சனை வேற, நான் சொல்ற பிரச்சனை அது இல்ல. ஒரு மனுஷனுக்கு வீட்லயும் வேலை செய்யற இடத்துலயும்
மன உளைச்சலாவே இருந்துச்சுன்னா அதுவே அவனுக்கு நரகமாயிருங்க. வீட்ல இருந்து கிளம்பும்போது அங்க அண்ணி அண்ணன் அக்கா பிரச்சனை, இங்க ஹோட்டலுக்கு வந்தா அத்தை மாமா பிரச்சனை, அவங்கவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியான பிரச்சனை. என்னால எவ்வளவுதாங்க தாங்கிக்க முடியும் சொல்லுங்க?